OnePlus Nord CE2 வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, சில லீக் ஆயிருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, நம்மள டிஸ்ப்ளே வந்து பார்த்தீங்கன்னா, அதே டிஸ்ப்ளே தான். பட் பின்னாடி டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேமரா மாடல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, Realme GT Neo 2 இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒரே கம்பெனி, எல்லாம் ஒரே குடும்பம் தானே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்பார்த்தது தான். வேரியன்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, Dimensity-யோட 900 சிப்செட் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ராசஸர், நல்ல ஒரு அப்கிரேட் கூட சொல்லலாம். ஏன்னா Dimensity 800 வந்து பார்த்தீங்கன்னா, 750Gக்கும் 765Gக்கும் நடுவுல வரும். நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, 765Gயோட பெட்டரா இருக்கும் அப்படி சொல்லுவேன். அண்ட் வேறு நாடி பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா அதே கேமரா செட்டப் தான், இன்னும் இஏஎஸ் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் வேறு நாடி பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து 3.5mm ஜாக் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு கன்ஃபார்மாக தெரியல. அண்ட் ஆண்ட்ராய்ட் டூவில் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஸ்பெக்ஸ்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வேறு ஸ்பெக்ஸு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இந்த ஃபோனை பற்றி நல்லா இருக்குமா, நல்லா டெலிவர் பண்ணுவாங்களா, என்ன நினைக்கிறீங்க? என்ன ப்ரைஸ் லான்ச் ஆகும்னு நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.